ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Prathissamayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எக் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: முட்டை. நான் 3 முட்டையை ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் மல்லி இலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு உங்கள் தேவைக்கேற்ப, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 பச்சை மிளகாய். பேன் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயோடு கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துட்டு மஞ்சள் நல்லா எல்லா சைட்லேயும் முட்டையில் படுற மாதிரி பரட்டி விட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் இப்படியே விட்டுருங்க. இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டையில் நல்லா எல்லா சைடும் மஞ்சள் கோட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போது அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வாசத்துக்காக எடுத்து வச்சுருக்க 2 பட்டை, 2 கிராம்பு அதில் சேர்த்துடலாம். பட்டையும் கிராம்பும் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா கிரேவி மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்திடலாம். உப்பு, மிளகுத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பும் மிளகாய்த்தூளும் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறனால மிளகாய்த்தூள் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வேகிறதுக்காக நான் அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதில் நம்ம வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அது ஒரு நிமிஷம் வேகட்டும். ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செய்கிற டைமும் ரொம்ப கம்மி தான். இது ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், சப்பாத்தி அது கூட நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்தி, கீ ரைஸ்க்கெலாம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் போல் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் சப்பாத்தி, கீ ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. மறக்காமல் எல்லோரும் இது வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.